ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து சூப்பரான மீன் காலையில் செஞ்ச உப்புமா மீந்துடுச்சு. அதில் வந்து நம்ம வந்து ஒரு சேமியா வடை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சேமியா கூட கொஞ்சம் கொத்தமல்லி, தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும், வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ செஞ்சு எடுத்து வடை போட்டு எடுத்தோம்னா சூப்பரான நம்ம சேமியா வடை ரெடி ஆகிடும். உப்புமா மீந்துருச்சு, வேஸ்ட் பண்ண வேணான்னா ஈவினிங்க்கு பிள்ளைங்களுக்கு இதுமாரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை டேஸ்ட்டுக்கு வேணால் உருளைக்கிழங்கு சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு இதில் சேர்க்கல. உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சுட்டு சேர்த்தோம்னாலும் கட்லட் மாதிரி இருக்கும். இதை கட்லட்டாகவும் போட்டு தோசைகளில் போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் சேமியா வடை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம மாவு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வடையாக தட்டி எடுத்துட்டோம்னா சூப்பரான சேமியா வடை ரெடி ஆகிடும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பிள்ளைங்களுக்கு காலைல வச்ச சேமியா மீந்துடுச்சுன்னா வேஸ்ட் பண்ண வேணாம், இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்துருங்க. நம்ம சேமியாவில் பண்ணோம் அப்படின்னே கண்டே பிடிக்க முடியாது. நூடுல்ஸ் வடைன்னு சொல்லி கொடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான நம்ம சேமியா வடை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சேமியாவில் செஞ்ச மாதிரியே தெரில ஸ்நாக்ஸு. சூப்பரான நம்ம ஸ்நாக்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதிலே முருங்கைக்கீரை வேணால் சேர்த்து பண்ணலாம், நம்ம விருப்பம் தான். சேமியா மீந்துருச்சு, காலைல செஞ்சது மீந்துருச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரவையில் கூட இந்த மாதிரி ரவை உப்புமா மீந்துருச்சுன்னா கூட இந்த மாதிரி வடையாக தட்டி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ரவை வடை மாதிரியே இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஒரு நாள் நான் வந்து ரவை உப்புமா மீறுற அன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இன்றைக்கி காலையில் செஞ்ச சேமியா உப்புமா கொஞ்சம் மீந்துருச்சு, அதில் தான் நான் இப்போ உங்களுக்கு உப்புமா வடை செஞ்சு காமிச்சேன். இந்த மாதிரி ஈஸியான ஸ்நாக்ஸ் ஈவினிங்காக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப 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 இதுவாக நல்லாவும் இருக்கும். பசங்களும் ஹெல்த்தியாக, கொஞ்சம் கடையில் போயிட்டு எதுவும் கேட்க மாட்டாங்க, இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு கேட்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான நம்ம வடை சேமியா வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.